வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்பி. நேற்று ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. அது இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமான தீர்ப்பாக கருதப்படுது. இந்த தீர்ப்பை ஜஸ்ட் லைக் தட் ஆளுநருக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு மட்டும் பார்த்துடாம ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கு ஆதரவான தீர்ப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது எப்படி ஆளுநருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட அது பிஜேபிக்கு அகெயின்ஸ்டான தீர்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லோரும் யோசிக்கிறோம். அப்புறம் எப்படி அது இந்தியாவுக்கு ஆதரவான தீர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இந்தியா அப்படிங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா? பல மாநிலங்களின் கூட்டமைப்பு தான் இந்தியா. இங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தேசிய இனத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. இங்கே ஒவ்வொரு தேசிய இனமும் உயிர்ப்போடு இருக்கிற வரை தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு பெருமைப்பட இருக்கும். இல்லை அப்படின்னா அது என்ன சொல்கிறது, அது ஒரு பெருமையற்ற ஒரு நாடாக மாறக்கூடிய அவலமும் ஏற்படும். ஸோ தெலுங்கு, மலையாளம் இப்படி ஒவ்வொரு இனமும் அவங்களோட தனித்தன்மையோடு சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கான ஒரு தனித்துவமும் பெருமையும் சேருது. இப்போது பாஜகவோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி மொழிவழி தேசியம் பேசுகிறதே அவங்களுக்கு பிடிக்கலை, ஓகேங்களா? மொழிவழி தேசியமாக இருக்கிறதால அவங்க தனிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் மொழிவழி தேசியமே இருக்கக்கூடாது, ஹிந்தி தான் பிரதானமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பாக அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க. நம்ம ஆட்களும் ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும், ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு சிலர் தேவையில்லாத குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கஸ்டமர் கேர் எடுத்தீங்க அப்படின்னா, நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு தனி கஸ்டமர் கேர் வச்சுருக்கு. ஏன்னா இங்கே ஹிந்தி தெரியாது. ஒருவேளை ஹிந்தி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்தி தெரிஞ்ச ஆட்களோட அந்த கஸ்டமர் கேரே நமக்கும் அப்ளிகபிள் ஆகிடும். ஏன்னா நமக்கு தான் ஹிந்தி தெரியும்ல. ஸோ இப்போ நமக்கு ஹிந்தி தெரியாதுன்னு போது அந்த நிறுவனத்துக்கு வேறு வழி கிடையாது, தமிழ் தெரிஞ்ச ஆட்களை வேலைக்கு அமர்த்தி தமிழுக்கான கஸ்டமர் கேரை உருவாக்குறாங்க. ஸோ இதுவே தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகமாக்குது. இது ஒருவேளை நமக்கு ஹிந்தி தெரிஞ்சால் அவங்களுக்கு தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பே கம்மியாயிரும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ நம்ம மொழியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மற்ற மொழியை நம்ம அலோவ் பண்ணாத போது நமக்கான வேலைவாய்ப்பு, நமக்கான வசதிகள் எல்லாமே அதிகமாகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இப்படி நமக்கான தனித்துவம் வேணும், நமக்கான மொழிவழி அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருக்கிறது பாஜகவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. பாஜக, ஆர்எஸ்எஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அதை தான் மாற்றி அமைக்க இந்தியை உள்ளே கொண்டு வராங்க. தேசியம் அப்படிங்கிற சிந்தனையை அதிகப்படுத்துகிறாங்க, ஓகேங்களா? தேசியம் அப்படிங்கிற சிந்தனை நல்லது. அது எப்படி அமையணும் அப்படின்னா, ஒவ்வொரு தேசிய இனத்தையும் மதித்து அவங்களுக்கான ரெஸ்பெக்டோடு கொண்டு போனால் மட்டும்தான் அந்த தேசியம் கரெக்டாக அமையும். இல்லைன்னா அது அமையாது. ஸோ நம்ம ஒவ்வொரு மொழிவழி தேசியத்தையும் நீங்கள் மதிப்பு கொடுங்க, அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுங்க. அதன் மூலியமாக இந்த தேசியம் உயிர்ப்போடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கும். இது தீர்ப்பு கூட இதற்கு ஆதரவான தீர்ப்பு தான் சொல்கிறேன். இல்லை, ஒரு சரியான தெளிவான இந்தியாவுக்கு ஆதரவான தீர்ப்பு. இப்போ இந்துத்துவ சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு கொள்கை மூலியமாக ஒவ்வொரு தேசிய இனத்தையும் மட்டுப்படுத்தும் வேலைகள் தான் இங்கே நடக்குது, ஓகேங்களா? நீ இந்துத்துவா, நீ இந்து, நீ அப்படிங்கிற அடிப்படையில் பேச ஆரம்பித்து நம்மளாம் ஒரே தேசம் அப்படிங்கிறதுல பேச ஆரம்பிக்கும்போது இங்கே நமக்கான ரூட் இருக்குது பார்த்திங்களா, அந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படிங்கிற ரூட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரூட்டுக்கு அகெயின்ஸ்டான பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு மொழியையும் அவங்க மட்டுப்படுத்த பார்க்குறாங்க. ஒரு மொழி அழியுது, ஒரு மொழி வளர்ச்சி ஆகலை அப்படின்னா அந்த மொழிக்கு சொந்தமான அந்த மனித குழுவோட கலாச்சாரம் அடிவாங்கும், அவங்களோட பாரம்பரியம் அடிவாங்கும்.
கடைசியில் அப்படி ஒரு இனம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த மொழிவழி தேசியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதன் மூலியமாக ஒரு இனத்தை வந்து காப்பாற்றுறதுக்கான வேலைகள் நடக்குது. அதாவது ஒரு இனம் வந்து தன்னை தகவமைத்து கொள்வது வேறு, இன்னொரு மொழிகிட்ட போய் சரண்டர் ஆகிறது வேறு. ஓகேங்களா? ரெண்டுக்குமான வித்தியாசம் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். இந்துத்துவ கொள்கை இருக்குது, அதிகமாக இருக்குது, இங்கே மக்கள் நிறைய பேர் கம்யூனலாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பேசியிருக்கோம், நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இதுக்கு வந்து ஆன்டிடோஸ் என்ன அப்படிங்கிறது தான் பலருக்கு வந்து சரியாக புரியாத ஒரு விஷயம் இருக்குது. தமிழ்நாடு அதில் தெளிவாக இருக்குது. இந்துத்துவ கொள்கைக்கு ஆன்டிடோஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மாநில சுயாட்சி தான். ஓகேங்களா? மாநில சுயாட்சியின் மூலமாக மட்டும்தான் இந்துத்துவ கொள்கை அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். மாநில சுயாட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை புரிய வைக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மொழிவழி அரசியல். ஓகேங்களா? நம்மளோட மொழியை தாங்கி பிடிப்பது. அந்த மொழிவழி அரசியலை செய்யும்போது மாநில சுயாட்சி மேலோங்கும். மாநில சுயாட்சி மேலோங்கும் போது இந்துத்துவ கொள்கைக்கு பெரிய டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாரும் இந்து அப்படின்னும்போது ஆமாம் எல்லாரும் இந்து தான், ஆனால் நான் தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தை மறந்து ஏன் இந்துவாகணும்? நான் வந்து தெலுங்கன் அப்படிங்கிற அடையாளத்தை மறந்து ஏன் இந்துவாகணும்? நான் வந்து ஒரு குஜராத்தி அப்படிங்கிற அடையாளத்தை அழித்து ஏன் இந்துவாகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஸோ நமக்கான ரூட் என்ன அப்படின்னா நம்ம மொழியும் அந்த இனமும் தான். பேசிக்கான ஒரு விஷயம்னா ஒரு நிலப்பரப்பில், ஓகேங்களா, ஒரு நிலப்பரப்பில் ஒரு மொழியும் ஒரு இனமும் மட்டும்தான் உருவாகும். அது வந்து பேசிக். இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக வந்து நிறைய அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் அப்படிலாம் கணக்கு கிடையாது. ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னா அந்த நிலப்பரப்பில் ஒரு இனமும் ஒரு மொழியும் தான் உருவாகும். வேறு ஒரு நிலப்பரப்பில் வேறு ஒரு மொழியும் வேறு ஒரு இனமும் உருவாகியிருக்கும். ஸோ இப்படியான இனங்கள் வந்து குடிபெயர்வதன் மூலியமாக, ஓகேங்களா, ட்ராவல் பண்ணுறது மூலியமாக தான் வந்து அந்த இனம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அப்படி தான் இங்கே வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. ஸோ பேஸ் என்னென்னா தமிழ் தான். ஸோ இந்த நிலப்பரப்பில் தமிழ் அப்படிங்கிற ஒரு இனமும் தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியும் உருவாகியிருக்கு. அதோட சான்ஸ்கிரிட் கலக்கும்போது வேறு இனம் பிரிஞ்சிருக்கு. பட் ஓகே, பிரிஞ்சிருச்சு, நான் திரும்ப ஒன்று சேர்க்குறேன், அது வந்துலாம் இம்பாசிபிள். ஏன்னா ஒவ்வொரு இனமும் இப்போ தனித்தனி அடையாளத்தோடு இருக்கும்போது நான் ஒன்று சேர்க்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கான அந்த சுய உரிமையை நம்ம வந்து பறிக்கக்கூடாது. தமிழ் தமிழாகவே இருக்கட்டும், தெலுங்கு தெலுங்காகவே இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து இந்தியனாக இருப்போம் அப்படிங்கிறதுல தான் வந்து நிற்கிது. ஆனால் உனக்கான தமிழ் அப்படிங்கிற அடையாளத்தையும் உனக்கான குஜராத்தி அப்படிங்கிற அடையாளத்தையும் நீ வந்து அழிச்சு இல்லை மறந்து வந்து இந்துவாக ஒன்றிணை அப்படின்னா அப்படி ஏன் வந்து ஒன்றிணையணும், என்ன பர்பஸ் இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த இந்துத்துவ கொள்கையும் இந்த பாஜகவோட ஆர்எஸ்எஸோட ஆதிக்கத்திலிருந்தும் விடுபடணும் அப்படின்னா நமக்கான ஆன்டிடோஸ் வந்து ஸ்டேட் அட்டானமி எனப்படும் மாநில சுயாட்சி தான். அந்த மாநில சுயாட்சி அப்படின்னா மொழி வழி அரசியல் தான். அந்த மொழி வழி அரசியல் மூலமாக தான் நமது தேசிய இனத்தை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ நேற்று வந்த தீர்ப்பு அப்படி தான். ஒரு மாநில சுயாட்சியை வந்து கேள்விக்குட்படுத்துகிற அளவுக்கு ஆளுநர் RN ரவியோட செயல்பாடு இருந்துச்சு. அதை தான் உச்சநீதிமன்றம் வந்து கரெக்டாக குட்டு வச்சு மாநில சுயாட்சியை காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு மிகப்பெரிய உதவியை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது இந்த தீர்ப்பு வந்து ஒவ்வொரு மாநிலமும் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவாங்க. கேரளா எடுத்துக்குவாங்க, மேற்கு வங்கம் எடுத்துக்குவாங்க, பீகார் எடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலமும் இந்த தீர்ப்பை பேஸாக எடுத்து அந்த மாநில சுயாட்சியை காப்பாற்றுறதுக்கான வேலைகள் நடக்கும் பட்சத்தில் இந்துத்துவ கொள்கை வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து தடுக்கப்படும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு கிடையாது, அதுதான் நிதர்சனம். அட் த சேம் டைம்ஸ் நேற்று வந்து ஒரு இன்சிடெண்ட்டு மகாராஷ்டிராவில் 2 பெண்கள் வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லிட்டதா சொல்லி
அவங்கள 2 பேர் தாக்கியிருக்காங்க. ஏன் மராத்தியில் பேச மாட்டியா அப்படின்ட்டு. எனக்கு இந்த இன்சிடெண்ட் இயல்பாக நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த இன்சிடெண்ட் ஒரு வேளை இயல்பாக நடந்திருந்தால் இந்துத்துவ கொள்கை பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இது ஒரு மொழி ஆதிக்கம், மொழி லாங்குவேஜ் சாவனிசம் அப்படிங்கிற அடிப்படையில் இதை பேசி இது தேவையா அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எண்ணத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. ஸோ இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநில மொழிக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம்தான், அதில் மறுப்பு கிடையாது. அதுக்காக வேறு மொழியில் பேசுகிறவங்கள தாக்குறது அப்படிங்கிறது அது ஒரு கேவலமான அரசியல். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அப்படியான ஆட்களையும் தமிழ்நாடும் தமிழர்களும் இதுவரை எப்படி டீல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் மற்ற மாநிலங்கள் நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்துத்துவ கொள்கைக்கு நீங்கள் ஆன்டிடோஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது வேறு மதத்தை தூக்கி பிடிப்பதோ அல்லது வெறும் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ்னு பேசுவதோ மட்டும் கிடையாது. சரியான ஆன்டிடோஸ் மாநில சுயாட்சி தான். அந்த மாநில சுயாட்சியை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா மொழி வழி அரசியல் மூலியமாக மட்டும்தான் அதை செய்ய முடியும். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.